இந்த வெற்றியை வந்து மாரி செல்வராஜ் எனக்காக கொடுத்துருக்கான்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் என் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த அப்ளாஸ் டீம் எவ்ரிபடி. அண்ட் சமீருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சமீர் அண்ட் யூ பிலீவிங் மீ லாட் அண்ட் அதித்தி அண்ட் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பிரசன் அண்ட் வேறு சுனில் அண்ட் whoever participate in everybody, I'm thank to all. And Aditi, thank you. This is for you and you believe me and you believe Mari Selvaraj and you brought this everything. Thank you Aditi. And ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறது, மாரி செல்வராஜ் வந்து தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்களில் தான் யோசிக்கிற விஷயத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அது இன்னும் தொடரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மக்கள்கிட்ட பரவலாக போனோம். ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு எனக்கும் சில தயக்கங்கள் இருந்தது, பிரச்சனை யோசனைகள் இருந்தது, மாரி செல்வராஜுக்குமே இருந்தது. அண்டு வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ஒரு சின்ன சைலண்ட்டை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. பட் ஆனால் அந்த 3 நாட்கள் வந்து எங்களை ஆரத்தழுவி கொண்டாடி பாராட்டி தீர்த்த நிறைய மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அண்டு அவங்க வந்து ஒரு பெரிய ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட் வந்து தீபாவளிக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத வெற்றியாக மாறிச்சு. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து இந்த நேரத்தில் எங்களோடு துணை நின்ற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் வந்து யாரெல்லாம் இது கூட என் கூட துணை நின்றாங்களோ எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நந்தகுமார்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் பீங் வித் மீ. செந்தில் சார் ரொம்ப நன்றி. நாராயணசாமி அண்ணன், மிஸ்டர் பாலு இருக்கார், தேங்க்யூ பி. அண்டு நம்ம கணேஷ் தானடா அவர். ஆமாம், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ என் கூட இருந்ததில். தொடர்ந்து நிறைய படங்கள் செய்யணும். அண்டு இங்கே நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் அண்டு இவ்வளோ ஒர்க்கர்ஸ். நீலம் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக இவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அண்ட் சுரேன், இவன் கபிலன் வரலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. அண்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி. இந்த வெற்றியை வந்து என்ன சொல்கிறது, இது இன்னும் நிறைய வளரணும், இன்னும் நிறைய பேர் நம்ம கூட அசோசியேட் ஆகணும். அண்ட் வந்து தமிழ் சினிமாவில் தொடர்ந்து திரைப்படங்களை எடுக்கணும், அது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அதுக்கான வாய்ப்பாக பைசனுடைய வெற்றியை நான் வந்து பார்க்குறேன். அண்டு மாரி செல்வராஜுக்கு வந்து இன்னும் நிறைய என்ன சொல்கிறது கூடுதல் பொறுப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். வெறும் நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கிற பல இடங்களில் போய் ரீச் ஆகணும். இந்த வாய்ஸ் வந்து மிக அடர்த்தியானது. அது வந்து வெடிக்க வந்து இன்னும் என்ன சொல்கிறது பேர் அன்புகளை உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பை நோக்கி நம்முடைய படைப்புகள் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். நன்றி. ஜெய் பீம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. முதல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் அந்த படம் பெருசாக ஜெயிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் இந்த 25வது நாள் செலிப்ரேஷனில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட டீம் மொத்த டீமுக்குமே நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா மன்னிச்சிக்கோங்க, எல்லாம் ரெடியாகி வந்துடும் திருப்பி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த நாளில் முக்கியமாக சொல்ல வேண்டியது கணேசனை பற்றி சொல்லணும். அவங்க எல்லாத்துக்குமே கணேசன் கதை அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ரொம்ப இந்த 25 டேஸ்க்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், ஒரு பெரிய வெற்றியாக காத்துட்டு இருந்தோம். ஏன்னா அவர் கதையை நான் வாங்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு முடியாமல் என்னோடய அசோசியேட் மாதிரி வேலை பார்த்தார் என் கூட. அவர் இல்லைன்னா இந்த படத்தை நான் எடுத்துக்கவே மாட்டேன். அதை சொல்கிறதுக்கு கரெக்டான மேடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கிரவுண்டு போட்டதுலேருந்து, துருவ ரெடி பண்ணதுலேருந்து, ஏன்னா என்னோடய கேமராவுக்கு முன்னாடி தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கேமராவுக்கு பின்னாடி வேலை செஞ்சதில் என்னோடய மெயின் அசோசியேட் அப்படின்னா கணேசன் தான் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த படத்தை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு பெரிய பட்ஜெட் படம்னு தெரியும் எனக்கு. ஆனால் இதை விட இன்னும் பெருசாக இது செலவு கொண்டு போய் விட்டுருக்கோம். அந்த செலவை ஃபுல்லாக கம்மி பண்ணது ஃபுல்லாகவே வந்து கணேசன் தான். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 80-90 நாள் ஷூட் பண்ணியிருப்பேன். இதில் 60 நாள் என் கூடவே இருந்திருக்காரு. இந்த 60-70 நாள் என் கூடவே இருந்திருக்காரு. அவர் தான் டீம் பிளேஸ்லாம் கூட்டி வந்தார், அவர் தான் செட் பண்ணார், அவர் தான் மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டாரு. இனி என்னோடய வேலையை பாதி குறைச்ச இந்த படத்துலலாம் வேலை பாதி குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் கணேசன் தான். அதோட இந்த படத்தில் நீ கதை கொடுத்தது மட்டும் இல்லை, உன்னோட பெரிய உழைப்பு எனக்கு கொடுத்துருக்க. இந்த நாளில் உன்னை கொண்டாடுறது, நீ இப்போ என்ன சொல்கிறது அர்ஜுனா அவார்டு திருப்பி வாங்கிட்டு வந்த மாதிரி நான் உணர்கிறேன். அந்த நாளுக்கே திருப்பி கூட்டு போன மாதிரி நான் உணர்கிறேன். ஏன்னா நிறைய பேர் உனக்கு அப்போ செயின் போடணும், உன்னை பாராட்டினாக ஆசைப்பட்டாங்கன்னு. இன்றைக்கி இந்த படம் எடுத்ததே நிச்சயமாக கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி
அவரோட உழைப்பை ஒரு அடையாளமாக காட்டி தென் திசையை வந்து வேறு ஒரு திசைக்கு மாற்றணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே. அது வந்து இந்த வாழ்நாளில் நடந்திருக்கு. கணேசனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னால் பத்தாது. நான் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நாள் யாருக்கான நாள்னு யோசிச்சு பார்த்தா, இந்த படத்தை நம்ம எப்படி எடுத்தோம், இந்த மேக்கிங், இந்த வெற்றி, இந்த சக்ஸஸ்லாம் பார்க்கும்போது இது எப்படி எடுத்தோம், இது எப்படி மேக் பண்ணோம், எல்லாரும் உனக்கு கிராஃப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் முழுக்க அவரால் தான் நடந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஸ்ட்ராங் பில்டிங் கொடுத்தாரு எனக்கு. கிரவுண்டு செட் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கிரவுண்டை அவர் செட் பண்ண விதம் இருக்குல்ல, அதில் யாரும் விளையாட மாட்டாங்க. அந்த ராத்திரி பகலாக தூங்காமே இருந்து அடிபட்டுமோன்னு சொல்லி மண்ணை அள்ளி குமிச்சு கூடவே இருந்து வேலை பார்த்து என்னால் நம்பவே முடியல. அவரோட பெரிய உழைப்புக்கு தான் அந்த படம் இவ்வளோ போய் சக்ஸஸ் அடைஞ்சிச்சு. அவரோட உழைப்புக்கு என்னோடய டீம் சார்பாகவும், நிலம் ஸ்டுடியோஸ் சார்பாகவும், அப்ளாஸ் சார்பாகவும் என்னோட பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்றைக்குமே உங்களோட தம்பியாக தொடங்குவேன். அப்போ என்னோட ஆக்டர்ஸ் அமீர் சார், பசுபதி சார், துருவிலேருந்து எல்லாருமே, ரஜிஷா, அனுபமா, மதன் எல்லாருமே என்னை நேசித்தாங்க. அந்த ஒரு பிரியம் தான் இவ்வளோ வெற்றி காரணம். இப்போவுமே இந்த ஃபங்க்ஷன் ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்ருக்கு. அது காரணம் எல்லாருடைய எமோஷனல்ஸ் தான் இந்த பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம். உங்களோட அன்பு எப்போவுமே தேவை. எல்லாத்துக்குமே நன்றி. யாரையாவது மறந்துருந்தால் மறுபடியும் மன்னிச்சு கேட்டுக்கிறேன். அப்புறம் சந்தீப் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க. அப்போ திங்மி, சந்தோஷ், எல்லாருமே நிறைய பேர். என்னோட சுரேன் சொல்லி அவனை நான் போன மாதிரி சொல்லலை. சுரேனோட ஒர்க்கில் பெரிய ஒர்க். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 10 days பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அந்த பைத்தியத்தை தெளிய வச்சது சுரேன் தான். சுரேனுக்கு எவ்வளோ நன்றி சொல்லாமல் பத்தாது. கபிலன், சுரேன், என்னோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் இந்த படத்துக்காக பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. சிஜி உட்பட, சிஜி, அப்புறம் சிலை.com அவங்களுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா நான் வந்து டார்ச்சர் பண்ணுவேன். டக்குன்னு இதை ரெடி பண்ணி இந்த ஈவெண்ட் பண்ணலான்னே அவள் போட்டு புஷ் பண்ணி அருணனை வந்து எனக்கு ஏதாவது பண்ணி கொடுன்னு சொல்லி சீக்கிரமாக வந்து அருண் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அருணுக்கு ரொம்ப நன்றி. அருண் ப்ளீஸ் கம். ஏன்னா அவனுக்கு கொடுத்துருவோம். அருண் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி நான் வந்து எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி பக்கெலாம் வேலை செஞ்சு இதை பண்ணி கொடுத்து ரொம்ப லேட்டாக தான் சொன்னேன். ரொம்ப நன்றி அருண். உங்கள் சிலையை உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். பார்த்தா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்போ என்னோடய பிஆர்ஓ டீம், நான் பெருசாக அவங்களை பற்றி நான் பேசிக்கல. ஏன்னா அதுக்கு ஒரு நாள் காத்துட்டு இருந்தேன். குணாவாக இருக்கட்டும், யுவராஜாக இருக்கட்டும், அப்புறம் என்னோடய டீம் சதீஷ், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு மற்ற படத்துக்கு வேலை செஞ்சதை விட இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சாங்க. எனக்கு நல்லா தெரியும். அது ராத்திரி பகலில் அவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. நான் எப்போ என்ன கூப்பிட்டாலும், எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னோடய ஒட்டுமொத்த பிஆர்ஓ டீமுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்போ லாஸ்ட்டில் என்னோடய குடும்பம் வந்து இந்த படத்தில் என்னோடய சூழலை புரிஞ்சுக்கிட்டு என்னோட பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி என்னோடய எல்லா கோபத்துக்கும் ஆளாகி என்னை பொறுமையாக பார்த்துக்கிட்டாங்க. என்னோடய குடும்பத்துக்கு எப்போவுமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ் பரத், காமராஜன், இந்த டீம் வந்து உண்மையாக சொல்கிறேன், இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண டீம்லேயே த பெஸ்ட்டு மேனேஜர் டீம் வந்து இந்த டீம் தான். இதை ஓப்பனாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த 4 படத்துலையும் இல்லாத எனக்கு வந்து ஒரு வே க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. நானும் அவங்களும் எனக்கு என்னமோ கான்ஃப்ளிக்டே வராத ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மேனேஜர் டிபார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். அதாவது வந்து மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கும் மேனேஜர்ட்டு தான் வந்து கோவமாக பேசுனதே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தானே என்கிட்ட அவார்டே வாங்காத டீம் மேனேஜர் டிபார்ட்மெண்ட். ரொம்ப என்னோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மணிந்த், நீலம் ஸ்டுடியோஸ் டீமுக்கும், அப்ளாஸ் டீமுக்கும், என்னை எல்லாருமே டைரெக்டாக என்ன சொல்கிறது, ஏதோ வகையில் என்னை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புரிதல் மூலமாக என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் இந்த வெற்றி நடந்துச்சு. என்னோடய தொடர் வெற்றிகளுக்குமே முக்கிய காரணம் எங்களோட வேலை பார்த்தவங்க மட்டும்தான். அவங்க ஏதோ வகையில் என்னை ரொம்ப நம்புவாங்க, எனக்காக வேலை செய்வாங்க. ரொம்ப நன்றி. சுபத்ரா ரொம்ப நன்றி. மேலே வாங்க, ஏங்க நிற்கிறீங்க, மேலே வாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நாள் லைஃப்பில் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு ரிலே ரேஸில் ஓடிட்டுருக்கோமே, இதில் எங்கேயாவது ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் என்னோடய உழைப்புக்கு பெரிய வெற்றியை கொடுத்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.